வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. எப்படி இருக்குங்க உங்கள் ஊர்லலாம்? மழை இருக்கா? நம்மளுக்கு நைட்லேருந்து இப்போ வரைக்கும் மழை பெய்யல. ஆனால் நம்ம வானிட்டின்னு இருக்கு. மோந்தா புயல், எம்ஓஎன்டிஹெச், மோந்தான்ற புயல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கான். அது இன்றைக்கி நைட்டு 9 மணிலேருந்து 2 நாளைக்கு கன அல்லது மிக கனத்த மழை பெய்யக்கூடும்னு சொல்லிக்கிறாங்க. எங்கன்னா வட கடலோர மாவட்டங்கள், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், அப்படியே திண்டிவனம், அதெல்லாம் வருது இல்லையா, அந்த இடத்துல பலத்த மழை இருக்கும், கொஞ்சம் எச்சரிக்கையாக சொல்லிக்கிறாங்க. அது அக்வா வெதர் சொல்லிட்டு ஒரு ஆப் பையன் ஏற்றி தந்திருக்கான். அதில் பார்த்தாலே எங்கே மேகம் வருதுன்னு தெரியுது. என்ன ஒரு பயன்னா, எவ்வளோ மழை பெஞ்சாலும் சில ஊரில் வந்து இந்த ஏரி, குளம், வாய்க்கால் அந்த வழியாக போயிடும். சென்னைக்கு எங்கே போவோம்? இப்போ நான் இருக்கிற தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் வேலைச்சேரி. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் வந்து நான் இப்போ உட்காந்துருக்க இடம் வந்து ஏரியா இருந்துச்சான். ஒரு 1990 வந்து இந்த வந்து ஏரியை வந்து சமன்படுத்தி மண்ணெல்லாம் கொட்டி பிளாட் போட்டு விற்றுருக்காங்க. குழுக்கள். அப்போ எனக்கு குழுக்கள் இருந்தது 1991. நான் வந்து அப்போது காலேஜ் ஃபஸ்ட் இயராக ஏதோ படிச்சிருந்தேன். அப்போ குழுக்கள் இருந்த இடம். அப்போ வாங்கி போட்டு 99 வந்து கட்டணும். 2000 வைங்களேன், கட்டியே கெட்டது 99 2000, 26 வருஷம் ஆகுது. 26 வருஷம் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், வேலைச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு 2 பேருக்கு தெரியும். ஃபுல்லாக பொட்டல் காடு, ஏரி. எவ்வளோ மழை பெஞ்சாலும் மொத்தம் தண்ணி இங்கே வந்துடுமா. இப்போ என்னாச்சு, அதில் பாதி ஏரியை கட் பண்ணிவிட்டு இந்த நம்ம பிளாட் போட்டு விற்றுட்டு இப்போ நான் அதில் உட்காந்துட்டுருக்கேன். இப்போ மழை பெஞ்சால் ஏரிக்கு போகிற தண்ணி எங்கே போகும்? வீட்டுக்குள்ளே தான் வரும். அது நம்மளுடைய, அது வந்து இயற்கையோட தப்பு கிடையாது, நம்மளுடைய தப்பு. எல்லா ஏரியில் பிளாட் போட்டு தான் ஆகும். இதுதான் நாங்கள் ஒய்ஃப்கிட்ட அடிக்கடி சொல்லுவோம், வயசான காலத்தில் இங்கே இருக்க வேண்டாமா, ஏன்னா ஒரு கிராமத்து சைடில் போய் நிம்மதியாக இருக்கலாம். இருக்கிறது ஒரு 10 வருஷம்னாச்சும் கொஞ்சம் சந்தோஷமாக இயற்கை சொல்லிட்டு இருக்கலாம். அடிக்கடி நான் சொல்லி பேசிகிட்டு இருப்பேன். சென்னை பொழைக்க மட்டும்தான் முடியும். கச்ச டிராஃபிக் ஜாமு, பொல்யூஷன் நிறைய இருக்கும். பட் உங்கள் ஊரெலாம் எப்படி சொல்லுங்கள்? அதுவும் கிராமத்தில் வந்து நான் பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் பார்ப்பேன். இங்கேருந்து சேலம், திருச்சி, கோயம்புத்தூர் 2 பக்கமும் வந்து காலியாக இருக்கும். பெரிய வயல் இருக்கும், நடுவில் 2 வீடு இருக்கும், வீடு தள்ளி இருக்கும். ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் சென்னையில் அப்படி கிடையாதுங்க. பக்கம் வீடு. இங்கே நாங்கள் தாளிக்கிறோம், அங்கே சவுண்டு, அங்கே பாத்ரூம் போனால் அந்த சவுண்டு கடன்னு இந்த ஃப்ளஷ் பண்ணுற சவுண்டு கேட்கும். ஸோ எல்லாம் பக்கம் புறா கூண்டு மாதிரி தான் சென்னை வீடெல்லாம். என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வயசான காலத்தில் 5 வருஷம் 10 வருஷம்னாச்சும் ஒரு கிராமத்தில் போயிட்டு இயற்கையோடு ஒன்று இருக்குன்னு ஆசை. நடக்குதான்னு தெரியல. பார்க்கலாம், கடவுள்கிட்ட தான் இருக்குது. தேங்க்யூ.